திவ்யா கேக்குறாங்க ரோகிணியோட அம்மா கிட்ட, இந்த ஏரியா உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப அமைதியா இருக்குமா இந்த ஏரியா? இந்த இடம் எப்பயும் அந்த மாதிரி தாம்மா இருக்கும். டிராபிக் நாய்ஸ் எல்லாம் எப்பயுமே இருக்காது. தண்ணி வசதி தான் எப்படி இருக்கும்னு தெரியலம்மா. ரோகிணி சொல்றாங்க, அம்மா இங்க நல்ல தண்ணி தாம்மா, குடிக்கிறதுக்கு மாத்திரம் கேன் தண்ணி வாங்கிக்கணுமா. பக்கத்து கடையில 2 நாளைக்கு ஒருக்கா தண்ணி ஒரு கேன் போட சொல்லியிருக்கேன். ரோகிணியோட பையன் கேக்குறான், அம்மா பக்கத்துல பீச் இருக்காம்மா? தங்கம், பக்கத்துல எல்லாம் பீச் இல்லப்பா, கொஞ்சம் தூரத்துல இருக்குடா. நான் உன்னைய வீக்கெண்ட்ல கூட்டிட்டு போறேன், சரியாப்பா? ரோகிணியோட பையன் சொல்றாங்க, ஐயா ஜாலி ஜாலி, வீக்கெண்ட்ல பீச்சுக்கு போறேன். திவ்யா சொல்றாங்க, ரோகிணி பால் பொங்கிருச்சு. பையன் சொல்றான், பொங்கல் பொங்கல்னு. ரோகிணியோட அம்மா பாலை எடுத்துட்டு வந்து ரோகிணி கிட்ட குடுக்கறாங்க. ரோகிணி பாலை சாமிக்கு முன்னாடி வச்சு கும்பிடுறாங்க. வீட்டுல எல்லாரும் கும்பிடுறாங்க. ரோகிணி அவங்க பையனை ஸ்கூலுக்கும் கூட்டிட்டு வந்து காட்டுறாங்க. பையன்கிட்ட சொல்றாங்க, உனக்கு புது ஸ்கூல் ரொம்ப பிடிக்கும், நீ கிரிக்கெட் விளையாடுவேல்ல, இந்த ஸ்கூல்ல கிரிக்கெட் கோச்சிங் எல்லாம் இருக்குடா. அப்பனா நான் டெய்லி விளையாடலாமா? டெய்லி எல்லாம் விளையாடக்கூடாதுடா, வார கடைசியில மாத்திரம் விளையாடு. ஆனா ஒண்ணு, ஸ்கூல் விட்ட உடனே ஸ்கூல் பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துடணும், சரியா? சரிம்மா சொல்லிட்டு விளையாட போயிடுறான் சின்ன பையன். ரோகிணியோட அம்மா சொல்றாங்க, ஏன் கல்யாணி இவனை பாதியிலே அந்த ஸ்கூல்ல நிறுத்திட்டு இந்த ஸ்கூல்ல சேர்க்கிற? அவனுக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஊர்லன்னா அவன் கூட படிக்கிற பசங்க அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க, இங்க தனியா என்ன பண்ணுவான்? இப்ப என்ன திரும்பியும் ஊருக்கு போறேன்னு சொல்றியாம்மா? இங்க அவனுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடப்பாங்க, எல்லாத்துக்கும் குறை சொல்லாதம்மா. செல்லக்குட்டி, உனக்கு இந்த புது ஸ்கூல் பிடிச்சிருக்குல்ல? பிடிச்சிருக்குமா, எனக்கு உன் கூட இருக்கதும் பிடிக்குமா. கேட்டியாம்மா பையன் சொல்றத? நீ தேவையில்லாம யோசிக்காத, இந்த ஸ்கூல்ல எஜுகேஷன் நல்லா இருக்குமா, என் பையனும் நல்லா படிப்பான். ஆடா செல்லம். அண்ணாமலை ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு, அவரோட ரெஸ்யூமை கொடுத்து. அப்புறம் நான் காமிச்சிடுறேன்னு சொல்லிட்டு அண்ணாமலைய சொல்லிடுறாரு. அண்ணாமலையும் கிளம்பி வர்றாரு. அண்ணாமலை ஃபோன் பண்ணி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாங்க. அவங்க 2 நாள் கழிச்சு ஸ்கூல்ல வந்து சேர்ந்துக்க சொல்றாங்க. அவங்க கிட்ட பேசிட்டு போனை கட் பண்றாங்க. ரோகிணியோட அம்மா கேக்குறாங்க, ஏன் கல்யாணி ஸ்கூலு பெருசா இருக்கு, ஃபீஸு ஜாஸ்தியா இருக்குமோ? அதை பத்தி எல்லாம் நீ எதுக்கு கவலை பண்ணோம்? கிறிஷோட ஃபியூச்சர் நல்லா இருக்கிறதுக்காண்டி நான் எதை வேணாலும் செய்வேம்மா. கிறிஷ் நில்லுடா, ஓடாத. நான் போய் கிரவுண்ட பாக்குறேம்மா. கிறிஷ் இந்த மாதிரி ஓடக்கூடாது, ஸ்கூல்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் தனியா எங்கேயும் போக கூடாது, ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கரெக்டா வீட்டுக்கு வந்துடணும், சரியாப்பா? என்ன கல்யாணி சொல்ற? இவனா இல்லையே, ஸ்கூல் முடிஞ்சதும் விளையாண்டு தான் வீட்டுக்கு வரணும்னு அடம் பிடிப்பான். கிறிஷ் பாட்டி சொல்ற மாதிரி அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது, நல்லா படிக்கணும், சேட்டை எதுவும் பண்ணக்கூடாது. இன்னைக்கு பாவம் உடம்பு சரியில்லை இல்ல, உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது. உன் வீட்லயே வந்து இருக்கட்டுமாமா. கல்யாணி அவங்க அம்மாவை பாக்குறாங்க. கல்யாணி சொல்றாங்க, அது இப்ப முடியாது கிறிஷ். அம்மா அப்பனா நான் சண்டேவாவது வரட்டுமா? இல்ல கிறிஷ், கொஞ்ச நாளைக்கு நீ இங்கே இரு, கொஞ்ச நாள் கழிச்சு நீயும் அம்மாவும் ஒன்னா இருக்கலாம், சரியாப்பா? சரிம்மா. பார்த்துட்டு வீட்டுக்கு போறாங்க. முத்து மீனா கிட்ட சொல்றாங்க, நான் அன்னைக்கே சொன்னேன்ல, கிறிஷோட பாட்டி பேசினாங்கல்ல, அது அவங்களோட குணமே கிடையாது. இங்க எனக்கும் அதான் ஆச்சரியமா இருக்கு, ரொம்ப சாந்தமா பேசுறாங்க. அவங்க வீட்டுக்கு போனப்ப கூட நல்லா தானே பாத்துக்கிட்டாங்க, அப்புறம் எப்படி மாறினாங்கன்னு தான் ஒன்னும் புரிய மாட்டேது. நம்ம கிறிஷு கூட பழகுறது அவங்களுக்கு பிடிக்கலையா, இல்ல வேற யாருக்காவது பிடிக்கலையான்னு தான் நமக்கு தெரியல. இத எல்லாத்தையும் ரோகிணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க, முத்துவுக்கும் மீனாவுக்கும் தெரியாம. எனக்கு என்னமோ கிறிஷு விஷயத்துல ஏதோ ரகசியம் இருக்கிற மாதிரி தான் தோணுது. என்னங்க சொல்றீங்க, ரகசியமா? ஆமா மீனா, கிறிஷு கதையே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தானே தெரிய வந்துச்சு. கிறிஷோட விஷயத்துல என்ன ரகசியம் இருக்க போகுது? அவங்கிட்ட இல்லாம இருக்கலாம், ஆனா வேற யாருக்கிட்டயோ அவனுக்கு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது. இது எல்லாத்தையும் ரோகிணி ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நாளை சந்திப்போம்.